ஹலோ லிங்கனம்மா. வணக்கம் வணக்கம். இன்னைக்கு எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். ம் காலையில் மல்லி துவையல் அரைச்சி காலையில் நேற்று எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. ம் எனக்கு உடம்பு நல்லா இல்லை. ம் அல்சர் ரொம்ப தூக்கிக்கிச்சு. ஓ, என்னாச்சு? என்னோட ராசிக்கு நேற்று சந்திராஷ்டமம். நேற்று தான் ஆரம்பம் ஆயிருக்கு. ஆ சந்திராஷ்டமம்னால எனக்கு அல்சர் நான் சாதாரணமாக இருந்தது ரொம்ப தூக்கிக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ம் அப்புறம் போய் டேப்லெட் வாங்கி டாக்டர் தான் சாத்திட்டு போயிட்டாங்க. அப்புறம் டேப்லெட் வாங்கி சாப்பிட்டேன். ம் அதனால இப்போ கொஞ்சம் எந்திரிச்சு உட்காந்துருக்கோம். ம் அல்சர் உங்களுக்கு ரொம்ப நாளாவே படுத்துதாங்க? எனக்கு சின்ன வயசுலேருந்தே படுத்தது. அப்பெல்லாம் படுத்தாது. ம் ஒரு நாள் 2 நாள் இருக்கும், சரியா போயிடும். அப்புறம் ம் இப்போதான் கண்டினியூஸாக படுத்துது. அது சரியா போகலை, அப்படியே அமுங்கி இருந்திருக்கு. அமுங்கி இருந்திருக்கு. அதை நீங்கள் முழுசாவே அப்பையிலேருந்தே க்யூர் பண்ணல. ஒரு புண்ணு, நாள்பட்ட புண்ணு கையிலே காலிலே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நொச்சிக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? ஆமாம், அப்படிதான் இருக்கு. அதில் புண்ணு இது சின்ன சின்ன பூச்சி வந்து மொச்சிக்கிட்டே இருக்கும். ஆமாம், அது மாதிரி இது வந்து கையிலெல்லாம் புண்ணுன்னா இப்படி காற்றோட்டமா ஆற்றியாரலாமா. ம் இது குடலுக்குள்ள புண்ணுன்னா அது ஆத்துறது சிரமம். இப்படிதான் வந்துக்கிட்டே இருக்குமா. ஏன் காற்று போகாதனாலயா? ஆமாம், உள்ள இருக்கு, அது ஆற்ற முடியாதுல்ல. அதுக்கு தான் மாத்திரை மருந்தெல்லாம். மாத்திரை மருந்து மேலே கோட்டிங் மட்டும்தான் வருமா. மாத்திரை சாப்பிட்டோம்னா மேலே கோட்டிங் மட்டும்தான் வருமா. மேலே வந்து எதுவும் நம்ம குழம்பு கிளம்பு சாப்பிட்டோம்னா எரியாத மாதிரி கோட்டிங் வருமா. நம்ம அந்த மாத்திரையை விட்டுட்டோம்னா அந்த கோட்டிங் போயிடுது. அதுக்கப்புறம் நமக்கு திருப்பி பழையபடி அல்சர் தொந்தரவு ஆரம்பிக்குது. மாத்திரை சும்மா ஒரு இது மாதிரி, ஒரு உரம் மாதிரி தான். மேலே இந்த பெயிண்ட் அடிக்கிற மாதிரி தான். உள்ள குணமாகாதான் எந்த இதுவுமே. நாட்டு மருந்து குணம் ஆகுங்கிறாங்க. நான் நாட்டு மருந்து சாப்பிட்டு பார்த்து குணமாக மாட்டேங்குது. நானும் ஒரு 15 நாளா இது சரியாயிரும்னு நாட்டு மருந்து அது இது சாப்பிட்டு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுலயும் எல்லாம் சரியாகல, மேற்கொண்டு கிளப்பிக்குச்சு. நேற்று ரொம்ப எந்திரிச்சிருச்சு, எனக்கே தெரிஞ்சிச்சு பார்த்தா. அப்புறம் சரி இனிமே இங்கிலீஷ் மாத்திரை போடாம சரியா வராது. இங்கிலீஷ் மாத்திரை போட்டேன். மாத்திரை போட்டா பரவாயில்ல. மாத்திரை போட்டா கொஞ்சம் பரவாயில்ல. இந்த நேரத்துக்கு அமுக்கி வச்சிருக்கு. ஆமா, அமுக்கி வச்சிருக்கு. இது கண்டினியூஸா போட்டு நம்ம கண்டினியூஸா வைத்தியம் பார்த்துருந்தோம்னா கொஞ்சம் கேட்டிருக்கோம். அதுக்கு வந்து நிரந்தர சொல்யூஷன் வேற ஏதாவது? நிரந்தர சொல்யூஷன் இருக்கு. என்ன அப்ப சின்ன வயசுல எனக்கு ஒழுங்கா பார்த்துருக்கணும். இல்ல மேமே, இப்போ வந்து எப்படின்னா இந்த பிபிக்கு வந்து பிபி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு இலை ஒன்று சொல்கிறாள். அதே மாதிரி சுகருக்குன்னு ஒரு இந்த இது மாதிரி சொல்கிறாள், ஆயுர்வேதிக் இந்த மருந்து இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இங்கிலீஷ் மருந்து தான் சடனாக கேட்கும் போல. இமிடியேட்டாக கேட்குறது இங்கிலீஷ் மருந்து தான் கேட்குது. நாட்டு மருந்தெல்லாம் உனக்கு ரொம்ப இல்லை, பைய தான் கேட்கும். அது நாட்டு மருந்து ஒரு சிலருக்கு கேட்குது, ஒரு சிலருக்கு கேட்காது. இந்த கொரோனா டயத்தில் நம்மளுக்கு இந்த செல்வம் கொண்டாந்து கொடுத்தான்ல, ஒரு தூள் மருந்து ஒரு கிளாஸ்ல வச்சு, அது வந்து அந்த பிள்ளைக்கு குடிச்சா கேட்டுச்சு. நம்மளுக்கு அது குடிப்போம்னே நம்ம குடிக்கலன்னா, ஆனா அது வந்து நம்மளுக்கு கேட்கும்னே தோணலை. இல்ல கேட்கும். அது நமக்கு நாட்டு மருந்து எல்லாம் சரியா வரும். ஆனா நாட்டு மருந்து லேட் ஆகும், எதுவும் கியூர் பண்ண லேட் ஆகும். நம்ம ஆனா இங்கிலீஷ் மருந்து தின்னே பழகிட்டோம். ஏதோ பிரச்சனை என்ன டாக்டர்கிட்ட போகிறான், இந்தாங்க சார் இந்த மாதிரி இருக்குது சார், அவர் உடனே மாத்திரை இன்ஜெக்ஷன் வருது. எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் இம்மிடியேட்டா செயலை பண்ணுது. நாட்டு மருந்து ஸ்லோவா பண்ணுது. ஆனால் நானும் 15 நாளா பொறுமையா நாட்டு மருந்து இதுவும் வச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னையோட 15 நாளாச்சு. வீட்டிலேருந்து வரையில எனக்கு அல்சர் கிளம்புனது. நாட்டு மருந்துனா என்ன நாட்டு மருந்து குடிப்பீங்க? இந்த இது அல்சர் டீன்னு சொல்லிட்டு ஒன்று, இது கொத்தமல்லி விதை, அதை டீ போட்டு குடிச்சா கேட்கும்னாரு அவர் நாட்டு வைத்தியர். நான் சொன்னேன்ல. ஆமா, அது கொத்தமல்லி ஏற்கனவே கொஞ்சம் காரம் தானே மம்மி, அதுதானே மிளகாய். கொத்தமல்லி குளிர்ச்சியா? இல்ல அதுதானே மிளகாயில சேர்க்கிறோம். மிளகாய் குளிர்ச்சிக்கு தான் அது சேர்க்கிறோம். அப்படியா? மிளகாய் காரம், அது கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கிறதுக்கு தான் அது சேர்க்கிறோம். ஓ, ஆனா அதுக்கெல்லாம் காயல, அதுக்கெல்லாம் புண்ணு நல்லா நெச்சுக்குச்சு. ஆமா, அதனாலதான் நான் புரிஞ்சுக்கிட்டுதான். அப்புறம் சாயந்தரத்துக்கு மேலதான் ரொம்ப நெச்சுக்குச்சு. அது சாயந்தரம் சந்திராஷ்டம்.
சாயந்தரம் தான் உங்களுக்கு ரொம்ப படுத்துது. ஆமா படுத்துது. ஆமா பகல்ல படுத்தல. சாயந்தரம் அது ஏன் எப்படி சாயந்தரம் அதுவாவே திறந்துகிட்டு வருமா? அது என்னமோ சாயந்தரம் செமிக்க மாட்டேங்குது எதுவுமே சாப்பிடுறதுலாம். மதியம் தானே சாப்பிடுறீங்க? சாயந்தரம் சாப்பிடுறேன். மதியம் சாப்பிடுறது செமிச்சிருது. சாயந்தரம் சாப்பிடுறது எதுவுமே நைட்டுக்கும் தொட்டுக்கும் வச்சு சாப்பிட்டாவெல்லாம் செமிக்க மாட்டேங்குது. இல்ல மம்மி, சாயந்தரம் எதுவுமே சாப்பிடாம இருக்கிற போது எப்படி செரிக்காம இருக்குன்னு கேக்குறேன். அந்த டீ குடிக்கிறோம்ல, அதுவே சிரிக்க மாட்டேங்குதா? அதுவே சிரிக்க மாட்டேங்குது. அப்ப டீ தான் பிரச்சனையா? இல்ல டீ பிரச்சனை இல்ல, ஆச்சுனாவே எது வாயில வச்சாலும் இதுங்க மாட்டேங்குது. அப்ப கிளைமேட் தான் பிரச்சனையா? டைஜஷன் ஆக மாட்டேங்குது. என்னன்னு எனக்குமே புரியல, யார்கிட்ட கேக்குறதுன்னு புரியல. இல்ல நீங்களே பாருங்க, எப்பவுமே சாயந்தரம் தான் முடியலன்னு சொல்றீங்க. காலையில எல்லாம் ஒழுங்கா வேலை செஞ்சிடறேன், நல்லா தான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நைட் ஆச்சுன்னா தான் கிளம்பு. இல்ல நைட் உங்களுக்கு அந்த நினைப்பு வந்துடுமோ? அது அப்படிதான் பண்ணுது. இந்த ஒரு சிலருக்கு அப்படித்தானே, மயக்க வர மாதிரியே இருக்கு லைட்டா, அதே மாதிரி. அப்படிலாம் இல்ல, காலையில எல்லாம் எல்லா வேலையும் பார்த்துறேன். இல்ல மம்மி, காலையில வந்து வேலை நம்ம தான் பார்த்தோம், ஆனா வேற யாரும் இல்லைன்னு சொல்லி அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ள வந்துடுறீங்க. இப்ப ஈவினிங்ல என்ன சட்ட ஃப்ரீயா இருக்குமா, அல்சர் எதுவும் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அல்சர் வர மாதிரியே இருக்குன்னு நினைப்பு வந்துருமா? இல்ல அப்படிலாம் இல்ல. ஈவினிங் கொஞ்சம் ஒர்க்கு கம்மியா இருக்கும். ஈவினிங் எனக்கு வேலை இருந்துகிட்டு தான் இருக்கும். மோட்டர் போடணும், அந்த வேலை இந்த வேலைன்னு இருக்கு, இருந்துகிட்டு தான் இருக்கு. இல்லைனாலும் இந்த வாசலை கூட்டுவேன், முடியல அதே உட்காருவேன். அதே நான் நல்லா இருந்தேன்னா ஆக்டிவா இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அவர் மாதிரி நம்ம இது நம்ம ரூட்டு அவர் மாதிரியே தான் நான்லாம். அவங்க சில்வர் பிளே பட்டன் வாங்கிட்டு ஆரம்பிமே 1 இயர் முன்னாடியே. அவங்க நிறைய வச்சிருக்காங்க. அவர் சும்மா இதுக்கு தான் அவன் சம்பாதிக்கலன்னு சொல்றாரு. ஆனா கூட வரும், மாசம் கிட்டத்தட்ட 40-50,000 வரும் யூடியூப்ல. இப்ப 40-50,000 வரும் கண்டிப்பா. இது மம்மி. அப்புறம் அவங்க அப்பா இருக்காருல்ல, அவங்க அப்பா ஆனா கோவத்தை சம்பாதிக்காத மாதிரியே காயப்படுத்துறாருல்ல, அந்த மாதிரியே கொண்டு வர்றாரு வீடியோக்குள்ளேயும். ஆனா 1 இயர் முன்னாடியே அவங்க வந்து சில்வர் பிளே பட்டன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்பவே ரீச் ஆயிட்டா, அந்த நேரம் அப்பவே காசு வரும். அப்பவே காசு வரும். இது ஓபன் பண்ணிருக்காங்க சேனல் 2022 தெரியல, நான் இயர்லாம் பார்க்கல. ஆனா 1 இயர் முன்னாடி ஒரு வீடியோ வந்துச்சு, நீங்க பாத்துக்கிட்டே இருக்கிறதுல 1 இயர் முன்னாடி ஒரு வீடியோ வந்துச்சு. பழைய வீடியோ எடுத்துக்கிட்டு வரையில சில்வர் பிளே பட்டன் வாங்கிட்டவங்க ஆயிடுச்சுன்னா அவன் சொல்றேன். அது பார்த்தா 1 இயர் ஆச்சு. 1 இயர் முன்னாடியே சில்வர் பிளே பட்டன் தான் 1 லட்சம் வரும். 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருந்தா தான் சில்வர் பிளே பட்டன். அவங்களுக்கு 2 lakhs இருக்கு சப்ஸ்கிரைபர். அதான் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருந்தா அது வந்துரும். அவங்களுக்கு 2 lakhs இருக்கு. பணம் கூட தான். ரெவென்யூ எவ்வளவு மம்மி வருதுன்னு சொல்றாங்க? ரெவென்யூ எவ்வளவு வருதுன்னு சொல்றாங்க? அதெல்லாம் அவர் அவனால 1 பைசாக்கு பிரயோஜனம் இல்ல. இல்ல இதுல இருந்து எவ்வளவு வருதுன்னு இந்த யூடியூப்ல எல்லாரும் போடுறாங்களே, எங்களுக்கு பேமெண்ட் இதுல இருந்து இவ்வளவு வந்துச்சுன்னு. அது மாதிரி இவங்க சொல்லல, போடவும் இல்லையா? அது நான் பார்க்கல, இன்னும் பார்க்கல. அந்த வீடியோ பழைய ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்தப்ப எல்லாரும் ஹாப்பினஸோட போட்டுருப்பாங்க. சொல்லிருக்கானு தெரியல. அவர் எந்த நேரமும் தெண்டம்னு தான் போடுறாரு எப்ப பார்த்தாலும். அவனை உனக்கு லாயக்கு இல்லடா செத்து தொலைடா அப்படிங்கிறாரு. அவன் அதே மாதிரிதான் இருக்கான். ஒண்ணு ஓடி போய் எடுக்கிறனா பெத்த பிள்ளைய அம்மா போய் அம்மா நீ எடுத்துமா, அப்பா நீ எடுப்பான்னு சொல்லக்கூடாது. எங்க காலத்துல எல்லாம் வந்து நாங்க அம்மா உட்காந்துக்கிட்டு அம்மா தான் எடுப்பேன். அம்மா உட்காந்துக்கிட்டு பிள்ளையில தான் எடுக்க சொல்லுவாங்க. எந்த பிள்ளையாவது போய் எடுத்துட்டு வருங்க பண்ணுங்க. இப்ப உள்ள பிள்ளை என்ன பண்ணுங்க, அப்பா அம்மா இது செல்லமா நினைச்சுக்கிட்டு அப்பா அதை போய் எடுத்துட்டு வா அப்படிங்கிறேன். அவன் அப்பா தண்ணி போய் எடுத்துட்டு வா, அப்பா அதை போய் எடுத்துட்டு வா. வேலைக்கு ஆள் வச்ச மாதிரி. ஆமா, நம்ம வேலையாள கூட வருது. அது வீடியோல வைக்கல, அவன் சொல்றத பார்த்தா. அவர் எவ்வளவு திறமையானவர், எப்படி பேசுறாரு, சூப்பரா பேசுறாரு, நல்லா பேசுறாரு, நல்ல திறமையானவர், நல்ல டேலண்டானவர். காலம் வெள்ளல இந்த மாதிரி பிள்ளைகளை பத்தி. ஏதோ அவரு அதான் சொல்றாரு, ஒரு வீடு கட்டி வச்சுட்டேன், இங்க இருக்க சொத்து என்னன்னு கேக்குதுங்க மக்கள். உங்கள்ட்ட எவ்வளவு சொத்து இருக்குன்னு. இந்த ஒரு வீடுதான் இருக்கு, அதுலயும் 2 பேருக்கு பங்கு, இவனுக்கும் உங்க அண்ணனுக்கும் அப்படிங்கிறாரு. எனக்கே இந்த பையன் அம்மா அப்பா விட்ட இப்படி வேலை சொல்றது மனசு கஷ்டமா இருக்கு. என்னென்ன மாதிரி வேலை சொல்லுவேன். அப்பா அது போய் எடுத்துட்டு வாங்க, அப்பா அங்கே போய் நில்லுங்க, அப்பா ரோட்ல போய் படுங்க, நான் வீடியோ எடுக்கணும் அப்படிமே. ரோட்ல போய் படுக்க சொல்லி எல்லாம் வீடியோ எடுக்கிறேன்.
அவரும் ஒரு வாட்டி போய் படுக்கிறாரு, ரெண்டாவது வாட்டியும் இன்னும் சரியா எடுக்கல, இன்னொரு வாட்டி போய் படுப்பா அப்படிமே. போடா நான் பண்ண முடியாது, போ நீ யாரையாவது வச்சு எடுத்துக்க அப்படின்ட்டுருவாரு. ரெண்டாவது வாட்டி கோவம் வந்துடும். ரெண்டாவது வாட்டி கோவம் வந்துடும். அவருக்கு திறமைக்கு பெத்த பிள்ளைங்கிறனால தான் அனுசரிக்கிறாரு. ஆமா. ஆனா வெளியே திட்டினாலும் உள்ள மனசுல பாசம் இருக்கும். எண்ணெய் தேய்ச்சி விடுறாரு ஒரு வீடியோல, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறாரு. கறி எடுத்தாந்து, கறி 1 கிலோ எடுத்தாந்து எடுத்துக்கிட்டு வரேன். எடுத்துக்கிட்டு வந்து எண்ணெய் அப்பாவை தேய்ச்சி விட சொல்றேன். அவனுக்கு மேலுக்கு அப்பாவை தேய்ச்சி விட சொல்றேன். அப்பா தேய்ச்சி விடுறாரு சரின்னு. அப்ப அந்த அளவுக்கு வந்து ஃப்ரீயா வளர்த்துருக்காமே. எதுவுமே என்னன்னு லூஸ் குடும்பம் மாதிரி இருக்கு இல்லமே. இப்ப ஒரு சில இடத்துல பொம்பளை பிள்ளைங்களே கொஞ்சம் செல்லமா வளர்ந்ததுக்குன்னா ஒரு சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்து படாதுங்க அதுங்க. இப்ப எப்படின்னா, இப்ப ஒரு வீட்டுல 2-3 கார் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பிள்ளைய 2 வீலர்ல கூட்டிட்டு போனா நம்ம வீட்டுல எல்லாம் கார்ல போவோம். அதை நினைக்கும் தானே, நம்ம வீட்டுல எல்லாம் கார்ல போவேன், என்ன 2 வீலர்ல கூட்டிட்டு போறேன் அப்படின்னு தானே நினைக்கிங்க. அப்ப அந்த மாதிரி செல்லமாவே வளர்த்துருந்தானே அந்த கஷ்டம். பேர் பையில கூட அப்படி செல்லமா வச்சுக்கலையே. அவன் காலையில எந்திரிச்சோன்னா இங்க தூங்கினானா அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு வரேன், எந்திரிச்சு வந்து வெளியே போறேன். பேர் பையில கூட அப்படி செல்லமா வச்சுக்கல. அப்புறம் எப்படி இந்த பையில செல்லமா வச்சிருக்காரு? அதான் கஷ்டமா சூழ்நிலை வளருதுங்க. ஆனா பொறுப்பு இல்லாம இருக்குது தெரியல. எண்ணெயெல்லாம் தேய்ச்சி விடக்கூடாது அவரு அப்பா. எதுக்கு அவர் எலும்பு குத்துதுடா அப்படிங்கிறாரு. எண்ணெய் தேய்ச்சி விட எலும்பாதான் இருக்கேன். அவன் ஏதோ நோஞ்சா மாதிரி இருக்கேன் அந்த பையன். கொஞ்சம் பாக்குறதுக்கு அப்படித்தானே தெரியுது. நோஞ்சா மாதிரி தெரியுது பார்த்தா. ஏதோ இந்த யூடியூப்ல சம்பாதிச்சாதே அவன், வேற இல்லைன்னா சம்பாதிக்கிறது கஷ்டம். வேலைக்கு ஆமா. அவங்க லைஃப் எப்படி ஓடிக்கிட்டு யூடியூப்ல பரவாயில்ல, நல்லா வந்துருச்சு அவனுக்கு. டெவலப்மெண்ட் நல்லா. ஏதோ ஒரு விதத்துல கடவுள் கொடுக்குறாரு. அதான் யாரையும் அவ்வளவு ஈஸியா கைவிட மாட்டார் கடவுள் இல்ல. அதுக்கு நல்லா வரும். 1 லட்சம் வரும். இப்ப 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கு. எல்லாம் லேக் கணக்குல தான் போகுது. அம்பட்டுமே லேக் கணக்குல தான் போகுது. அதே இப்ப 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னா அதுல 1 லட்சம் பேராவது டெய்லி ஒரு வீடியோ போடுறத பாத்தரா இல்ல. இப்போ 2000 இருக்குன்னா நம்ம 1000 ரூபாய் செலவழிக்கிட்டா 1000 ரூபாய் வச்சிருக்க மாதிரி 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கோம்னா 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் பார்த்துறாங்க. 1 லட்சம் பேர் பார்க்கலன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி. ஆனா ஐஸ்வர்யா வினோத்துக்கெல்லாம் 5-6 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஆனா அவங்களுக்குமே 1 லட்சம் தான் போகுது வியூஸ். 1 லட்சம் தான் போகுது அவங்களுக்குமே வியூஸ். வீட்டுக்கு சப்ஸ்கிரைபர் கம்மி தான், ஆனா நல்ல வியூஸ் போகுது. எல்லாரும் பாக்குறாங்க. எல்லாரும் கமெண்ட் வேற, அவ்வளவு கமெண்ட் எல்லாம் 231, 331, 400 அப்படித்தான் போகுது கமெண்ட். ஏதோ இந்த வழி தெரிஞ்சுக்கிட்டேன். வண்டியில போகையிலே வீடியோ எடுக்கிறேன். போகையிலே போனை வச்சுக்கிட்டு இப்படியே வீடியோ எடுக்கிறேன். இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்க வீட்டுல இருந்து போற வழி இதேன், காடு, கறி கடை இதேன் அப்படின்னு கறி எடுக்கிறதெல்லாம் காட்டுறேன். படிச்சதுக்கு இதுல திறமையா இருக்கேன். 1 டிகிரி 2 இது பிஇ படிச்சதுக்கு. இது பண்ணி ஏற்றி விட்டார். ஆஃபீஸ் ரூம் ஒன்று போட்டிருக்கேன் வீட்டில். இதுக்காக ஆஃபீஸ் ரூம் ஒன்று போட்டிருக்கேன். இதில் மணி வரனால தனியாக பண்ணிட்டாங்க. அப்பா அதுக்குள்ளே போகல. அப்பா அதையும் கேட்குறாரு, அந்த ரூம் என்னடா இப்படி வச்சிருக்க அப்படிங்கிறாரு. அவ்வளோ நாஸ்தியாக போட்டு வச்சிருக்கேன் மாதிரி. அந்த அம்மாவை எந்திரிச்சு போய் கூட்டாது இருக்கு. அவங்க அம்மாவும் என்ன வேலை பார்க்குறதுனே தெரியல. அது வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கு. என்ன வேலை, வயலுக்கெல்லாம் போகல. அது வயல் வேலையெல்லாம் பார்க்கலையா? வயல் வேலையெல்லாம் இவர் மட்டும்தான் பார்க்குறாரு. இவர் பொண்டாட்டி அப்படி வச்சிருக்காரு. எதுக்குமே போகல அந்த அம்மா வீட்டுக்குள்ளதான் பார்த்தா வேலை வளர்க்குற மாதிரி சேலை தூக்கி சொருகிக்கிட்டு. சரி, அப்ப 3 வேலை சமைச்சிருமா? அதுவும் சமைக்கல. காலையில கஞ்சி தான் குடிக்கிறாங்க. அப்புறம் என்ன சோறு குடிக்கிறாங்க. அப்புறம் என்னதான் வேலை பார்க்கும்? சும்மா தெரியல. அது வேலை பார்க்குற மாதிரியே இப்படி சேலை துருகிக்கிட்டு அப்படியே தெரியுது. அங்கன கயிற்றுக்கட்டு கிடந்தா அங்கன படுத்துருது. கல்யாண கரெக்டில் ஒருத்தருக்கு அப்படித்தான். ஆமா, இங்க வா இங்க வா இங்க வான்னு கடைசி நீங்க என்ன வேலை ஆகுறீங்க? நான் இருக்கட்டுங்க, ஒரு ஓரம் மறந்துக்கிறேங்க. அது மாதிரி ஒன்னும் வீட்லயும் பாக்குற மாதிரி தெரியல. வீடு கூட்டல இல்ல, ஒண்ணும் இல்ல. இந்த நம்ம இவர்தான் கூட்டுறாரு. இவர்தான் அம்புட்டு வேலையும் பாக்குறாரு. இந்த ஆம்பளை வந்து அம்புட்டு. அவர் மட்டும் இல்லைன்னா அந்த குடும்பமே இல்லை. ஆமா, பொறுப்பெல்லாம் அவர்தான். பொறுப்பு ஃபுல்லா அவர். வீட்லயும் குப்பையா கிடந்தா அவர்தான் வந்து கூட்டுறாரு. கொண்டாட்டி ஒரு வார்த்தை சொல்லல, ஏன் கூட்டி போட்டு இருக்கலாம்ல அப்படின்னு.
ஒரு வீட்டில் குடும்பம் வருதுன்னா அது ஆம்பளையில தான். ஆம்பளைல முக்கால்வாசி வீட்டில் பொம்பளைய சொல்றதை கேட்டுக்கிட்டு செய்கிறாங்க. அவரே யோசனை இல்லை. அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு, நல்ல ஃப்ரெண்டு இருக்காராம். சொன்னாரு அவரோட மாமனாரும் இப்ப ஃப்ரெண்டா. அவரோட மாமனாருக்கு ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டோட மாமனாரும் இப்ப இவருக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டாராம் சொன்னாரு. அவங்க 2 பேரும் தான் நமக்கு. என்னது இது இலை சரு, அது அப்படி பறந்து வந்தது அப்படின்னாரு. அவர்தான் சூப்பர்மேன். உண்மையில வீடியோவுக்கு மெயின் ஆள் அவர்தான். நல்லா நேச்சுரலா பேசுறாருல, இதை அப்படி பண்ண முடியாத படா அப்படிங்கிறாரு, இதை பண்ண முடியும்னா பண்ண முடியுன்றாரு. அந்த மாதிரி ஆளுகதே கரெக்டா வெளிப்படுத்துற ஆளுகதே ஒரு இன்ட்ரெஸ்ட் தெளிவா சொல்லிடுறாரு. ஆமா, கிராமத்து பாஷையில தெளிவா சொல்லிடுறாரு. நம்ம டவுனுக்குள்ளதான் சொல்லுவோமா வேண்டாமா என்ன நடப்பாளோ. ஆமா, இப்ப நம்மள அப்படியே சொல்லிடுறாரு. இப்ப நம்மளா இருந்தா சொல்லுவோம்ல, நம்ம பையனை இவ்வளவு தூரம் திட்டுறமே, நம்மள எல்லாரும் வீடியோல திட்டிட்டு ஆனா என்னன்றது. ஒரு நேரமாவது அவனுக்கு பெருமையா சொல்லுவான், அவனு இந்த வேலை பார்த்திருக்கேன் பாருங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்னா நம்மளா இருந்தா நினைப்போம்ல, அவனையும் பாவம் கொஞ்சம் பெருமையா சொல்லுவோம்னு. ஆனா அவர் எந்நேரமும் திட்டுறது மட்டும்தான். அவர் மனசுக்குள்ள என்ன இருக்கோ அதை அப்படியே வெளிப்படுத்துறாரு. அப்படிங்கறதுனால அவருக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. நமக்கு அப்புறம் குடும்பத்தை யார் பாப்பா? ஆமா, இப்படி இருக்காங்களே இவங்க, பொறுப்பே இல்லாம அப்படின்னு. அவருக்கு 54 வயசு ஆகுதான். 54 வயசுதான் ஆகுதான். 54 வயசு சின்ன வயசா மம்மி? ஆமா, ஆனா இந்த காலத்துல 54 வயசுல கூட கல்யாணம் பண்றாங்க. ஆமா, 54 வயசுல கூட 2ஆம் தரம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்க ஆளுகள்ல உங்க ஆளுகள்ல எந்த வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க? 70 வயசுல கூட கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 70 வயசுல ஒரு கல்யாணம் தேவையா? யாரு இந்த இது இவர் இருக்காருல்ல, வெங்கடேசன் ஐயர், இல்ல ஆடிட்டர் வெங்கடாச்சலம். அவரெல்லாம் 50-51 வயசுலதான் கல்யாணம் பண்ணிருக்காரு ஒரு கிழவிய. அந்த அம்மாவும் கிழவிதான், அதுக்கு 60 வயசு இருக்கும் போது. அம்மே படப்புன்னு சொன்னீங்க, எப்போ போவீங்க? படப்புக்கு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை தான் ஃப்ரெண்ட்ஸ் போகணும். எடப்பாடி வந்திருக்காரு மம்மி புதுக்கோட்டையில, ஜூலை 26 உட்காந்துருக்கேல, போ கார்காரன போங்கிற. இல்லமே, அவர் இதுல ஸ்டாலினை என்னவா சொல்றாரு, பாய் ஸ்டாலின்னா. பாய் ஸ்டாலினா என்ன இருக்கு, அவர் ஆட்சிக்கு முடிவு வந்துட்டான். புது மந்திரம் எல்லா இடத்துலையும். அவர் எங்கே இருந்து மம்மி? ஆலங்குடி, அறந்தாங்கி, கரமக்குடியிலேருந்து வந்திருக்காரு மம்மி. அங்கிட்டு இருந்து தஞ்சாவூர்லேருந்து, தஞ்சாவூர் ஒரத்தநாடு இங்கிட்ட இருந்து வந்திருக்காரு. அவரோட சுற்றுப்பயணம் 24, 25, 26 3 நாள். நேற்றுக்கு புதுக்கோட்டையில பேசியிருக்காரு, காலையிலேயே மதியமே பேசியிருக்காரு. பேசிட்டு நேற்று புதுக்கோட்டை திரும்பியும் இந்த தொகுதியை கவர் பண்ணுறாரு. இவர் அதுக்கு நாள் அறந்தாங்கி, ஆலங்குடி இதெல்லாம் கவர் பண்றாரு. அப்படி கவர் பண்ணிட்டு வரையில சொல்லியிருக்காரு எல்லா இடத்துலயும் பாய் ஸ்டாலின் சொல்லுங்க எல்லாரும், பாய் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பேச்சு பேசுறாரு. உதயநிதி ஸ்டாலின், இன்பநிதி ஸ்டாலின் எல்லாரையும் வச்சு கிளியும் கழிச்சிருக்காரு. நம்ம ரகுபதி இருக்காருல்ல மம்மி, அவரையும் சொல்லியிருக்காரு நம்ம திருமயம் தொகுதிக்கு. நேற்று நைட் பேசியிருக்காரு திருமயம் தொகுதியில. இது சட்டத்துறை அமைச்சர், நீங்க இருந்த இடம் தெரியாம போயிருவீங்க அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க பார்த்தா யதார்த்தமா இருக்குல்ல, எனக்கு எடப்பாடி பார்த்தா சிரிப்பு தான் வரும். எனக்கு இந்த கந்தரவக்கோட்டையில மம்மி என்ன பண்ணிருக்காரு, அவர் பெரிய ஒரு பஸ்ல வராரு. பஸ்ல ஃப்ரெண்டுல அவர் தான் உட்காந்துக்கிட்டு வராரு. அப்படி உட்காந்துக்கிட்டு வரையில மம்மி கந்தரவக்கோட்டை பகுதியில, கந்தரவக்கோட்டை ஆதனக்கோட்டை பகுதியில இந்த முந்திரி கொட்டை சுட்டு தருவா தெரியுமா, அது கவர்ல போட்டு அவர் வராரு அந்த வழியன்னு சொல்லிட்டு கொண்டாந்து தராங்க பஸ்ல. அவர் பஸ்ஸுக்குள்ள உட்காந்துருக்காரு. கொண்டாந்து தரையில அவர் அதை வாங்கிட்டு என்ன இது அப்படின்னு கேட்கிறாரு. யோ இதுக்கு முந்திரி கொட்டைன்னு கூட தெரியல, முந்திரி பருப்பு அப்படின்னு ஒண்ணு. அப்புறம் பார்த்தா சொல்றாங்க, இவரு காசு கொடுப்பா அப்படின்னு பின்னாடி இருந்து கேட்கிறாரு பஸ்ஸுக்கு பின்னாடி. அவங்க உடனே 50 ரூபாய் 100 ரூபாய் எடுத்து எவ்வளவு எடுத்துறாங்க. அதை கொடுத்துட்டு அந்த பொம்பளைய சொல்லுதுங்க, ஐயா வேண்டாம் நாங்க உங்க ஆட்சிக்கு தான் கொடுக்குறோம், எப்பவும் நம்ம ரெட்டையில தான் அப்படிங்குதுங்க. உடனே இவர் ஐயோ காசெல்லாம் வேண்டாம்னு சொல்லக்கூடாது, வேலை பார்த்தது காசு இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கீழே இறங்கி கையை இறங்கி கொடுத்துட்டு போறாரு. அது காமெடி, சரியான காமெடியா இருந்துச்சு. அவர் மூஞ்சி ரியாக்ஷன் பார்க்கணும் மம்மி. எப்படி தெரியுமா, இப்ப நம்மள ஒருத்தருக்கு இது பண்ணாலும் ஐயோ அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சூப்பரா இருந்துச்சு மூஞ்சி ரியாக்ஷன். சின்ன குழந்தை மாதிரி தான் எடப்பாடி. ரொம்ப கிருத்திரும எண்ணங்கள்லாம் கிடையாது. இதுவானவர்
அவரோட கீழே இருக்கவங்க தான்ப்பா கெடுத்திருக்காங்க நாட்டிலேயே. அவரையா? எல்லாரையுமே அவரை பேரை வச்சு இரட்டையிலேன்னு பேரை வச்சு அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க வேற கிரிமினலா இருக்காங்க, வேற அவங்கதான் கெடுக்கிறாங்க நாட்டையே. அது இவரு வெகுளியா யதார்த்தமா தான் இருக்காரு. எனக்கு பிடிக்கும் எடப்பாடி பேசுறது கேட்டா பிடிக்கும். அவர் பேசுறது கேட்டாவே சிரிப்பா வரும். அப்புறம் என்னென்னவோ நல்லா பேசியிருக்காரு, சூப்பர் சூப்பரா. முக ஸ்டாலின் விவரமா பேசுவாரு, தமிழ்லாம் அப்படியே அப்படியே. ஆனா சொல்றாங்க முக ஸ்டாலின் வந்து எழுதி கொடுத்து பேசுறாரு, உதயநிதி ஸ்டாலின் எழுதி கொடுத்து பேசுறாரு, இவர் வந்து நேச்சுரலா நம்மளுக்கு தோன்றத பேசுறாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா? உதயநிதி ஸ்டாலின் எழுதி கொடுத்து பேசுறாரு. முக ஸ்டாலினுக்கு விவரம் நல்ல விவரம் கொஞ்சம் தெரியும். தெரியாம உதயநிதி ஸ்டாலின் ஒண்ணுக்கு லாய்க்கு இல்ல, அவன் தெண்டா. அவனையெல்லாம் துணை அமைச்சரா வச்சிருக்கேன், துணை முதலமைச்சர். ஆமா, என்ன பண்றது? அதான் இவர் சொல்றாரு, நீ இது ஒரு மூத்த அமைச்சர் சொல்றாரா, இன்பநீதி வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்குவோம் கட்சியில் அப்படின்றாராம். அதுக்கு எடப்பாடி சொல்றாரு, நீங்கள் ஏற்றுக்குவியா, தமிழ்நாடு மக்கள் ஏற்றுக்குவாங்களா அப்படின்றாரு. இது அதாவது கார்பரேட் தான், சேர்மன் வந்து ஸ்டாலினா, அவங்க இருக்கவங்கெல்லாம் உறுப்பினராம். யார் அவங்க? துர்கா ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், இவங்கெல்லாம் உறுப்பினராம். அது கம்பெனிங்க, கட்சி கிடையாது, கம்பெனி அப்படின்றாரு. இப்போ அப்படி தானே நம்ம வச்சுருக்கோம். நம்மளே இப்போ ஒரு ரைஸ், இப்போ நம்ம ஒரு ரைஸ் மில் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க. அதில் நான், எனக்கு அடுத்து என் நம்ம ஆளுங்க, நம்மளுக்கு அடுத்து நீங்கள்லாம் பார்ட்னர், நீங்கள் வந்து போர்ட் ஆஃப் மீட்டிங்கில் நீங்களாம் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி தானே வச்சுருப்போம். அந்த மாதிரி இவங்களே உழைக்க தகுதி இல்லாமல் தானே ஒரே ஆட்சியில எல்லாரும் போய் உட்காந்துக்கிறாங்க. ஆட்சிங்கிறதுல மக்களுக்கு ஏன் கவர்மெண்ட் வேலை அப்படி போட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க? அதே இவங்க மட்டும் பத்திரமா உட்காந்துக்கிறாங்க. ஸ்டாலினுக்கு அப்புறம் துணை முதலமைச்சரா உதயநிதி ஸ்டாலின் கொண்டாந்துட்டாங்க பாருங்க, கொண்டாந்துட்டாங்க. அதே மாதிரி மக்களுக்கு ஒரு சேஃப்டியா ஒரு கவர்மெண்ட் வேலை பண்ணணும். போட்டா என்ன, வீட்டுக்கு வீடு ஒரு வேலை போட்டா போதும், யாருமே எதுக்குமே தடுமாற மாட்டாங்க. ஆமா, அதை கொண்டாட மாட்டேங்கிறாங்க, உட்காந்துக்கிறாங்க. ஏன் இவனுக்கும் திறமை இருந்தா வெளியே போய் பார்க்க. ஆமா, அதை சொல்லுங்க. தனியா போய் பிடிக்க வேண்டியதானே, குண்டியில ஒதுங்கிக்கிறேன். அது திறமை இல்லாததானே. அவங்க தான் பாரம்பரியமா இதுக்குள்ளதான் வந்துடணும்பா அப்படின்றாங்களாம். சம்பாதிக்கிறதுக்கு வழி இது, அடுத்தவங்களை கொள்ளையடிச்சு சம்பாதிக்கிறதுக்கு வழி. நீங்க இதுல போனாலும் இப்ப சாப்பிட்டு இருக்க வேற எதுக்கு போனாலும் எவ்வளவு சம்பாதிக்க முடியும் சொல்லுங்க? ஆமா, மிஞ்சி மிஞ்சி போனா 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா வேலையும் பார்க்கணும். பேச கூட தெரியாட்டி கூட அடுத்து எழுதி கொடுத்து பேச சொல்லுவேன். அவனுக்கு கட்சியில காசு வரணுங்கிறக்க வேண்டிய அசிஸ்டண்டா இருக்கவன் எழுதி விடுவேன். தாங்குவாங்க. என்ன இந்த எலெக்ஷன் டயத்துல மட்டும் வீட்டுக்கு பின்னாடி செயல் பூரா அவங்க தான் செய்யறாங்க. மம்மி இந்த எலெக்ஷன் டயத்துல மட்டும் கொஞ்சம் இறங்கி போய் வேலை பார்த்தா போதும். ஆமா, இந்த பிரச்சாரத்துக்கு போனா போதும். ஆனா நல்லா கொள்ளையடிச்சாங்க மம்மி. ஆமா, இவங்களே உட்கார்ந்துக்கிட்டு பிராணம். கலைஞர் சேர்த்து இருந்தாலும் ஒரு படிச்சவங்களுக்கு ஒரு வேலையை போட்டு கொடுத்தாங்க. கவர்மெண்ட் வேலையை எத்தனையோ பணியிடம் காலியா இருக்கு. ஆமா, அவ்வளோ பணியிடம் காலியா இருக்கு ரயில்வேஸ்லாம். ஆமா, ரயில்வேஸ்லாம் எப்பவுமே ஃபுல்லாவே ஆள் இறப்புறதே இல்லை. நாங்க படிச்ச காலத்துல ஆமா, எவ்வளோ பேசஞ்சர்ஸ் போறாங்க வராங்க. வெளிநாடு தான், ப்ரூனே நாடெல்லாம் நல்லா அமைதியா நல்லா இருக்கு. அது வரப்பு கூட ஸ்பேஸ் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். மலேசியா மாதிரி தானே ப்ரூனே. மலேசியாவில் சின்ன ஊர் தான். அப்படியா? ஆமா, மலேசியாவில் அங்கெல்லாம் என்ன லாங்குவேஜ் பேசுவாங்க? இங்கிலீஷா? மலாக்கா பாஷா, மலாக்கான்னு ஒரு பாஷை இருக்கும், அதுதான் பேசுவாங்க. ஆனா இங்கிலீஷ் தெரிஞ்சா எங்க வேணாலும் பொழைச்சிக்கலாம். அதுதான் சொல்றேன், இங்கிலீஷ் தெரிஞ்சா எங்க வேணாலும் பொழைச்சிக்கலாம். ஏன்னா அங்கே போய் கூட டீ கப் ஆஃப் காஃபி அப்படின்னோம்னா, ஓ கப் ஆஃப் காஃபி டீ வேணுமா அப்படின்னு சொல்லி டீ கொடுத்துருவாங்க. இதுவே நம்ம மழைக்கால போய் அண்ணே ஒரு டீ கொடுங்க, அண்ணனா யாராவே அப்படிமே நம்ம தமிழ்நாட்டில் வரைய கேட்க முடியும். இன்னைக்கு என்ன சமையல் பண்ணுவோம்? கத்திரிக்காய் என்ன நேற்று தான் இது வச்சோம். இன்னைக்கு என்ன புளிக்குழம்பு வைக்குமா? என்ன வைக்கலாம்? நீங்கள் என்ன திங்க் பண்ணலையா? இன்னும் திங்க் பண்ணலை. நீ வேறு காய் 2 தான் வாங்கிட்டு வந்த, அதை அவங்க ஐயருக்கு கொடுக்கணும். கத்திரிக்காயும் அவரைக்காயும். வேறு நம்மள்ட்ட என்ன இருக்குது? இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க அப்பாவுக்கு திதி கொடுக்கலாம்ட்டு இருக்கோம். ஓ அப்படியா? குளிச்சுட்டு போய் ஐயர்கிட்ட திதினா இவனுக்கு என்ன கல்யாணம் ஆனால திதி கொடுக்கறது இல்லை. இந்த சும்மா இது வச்சு ஐயர்கிட்ட வச்சு கொடுத்து
காய்கறி அவங்க பேரை அரிசி சொல்லி கொடுக்க வேண்டியதுதான். 51 ரூபா தட்சிணை ஏதாவது பணம் வச்சு கொடுத்து வெத்தலை பாக்கு வச்சு கொடுத்தோம்னா அது அவங்களே போய் சேருமா. என்னென்ன மம்மி வச்சு கொடுப்பீங்க? அரிசி பச்சரிசி 1 கிலோ நல்ல பச்சரிசி. இது எவ்வளவுன்னு வாங்கினேன்? 45 ரூபாயும். 45 ரூபா. 1 கிலோ பச்சரிசி. அதுக்கப்புறம் 2 வாழைக்காய் வெத்தலை பாக்கு இதே வைப்பேன். இப்போ இந்த வாட்டி வாழைக்காய் கிடைக்கல, அவரைக்காய் ஏதாவது 2 காயை வச்சு ஐயர்கிட்ட கொடுத்துட்டோம்னா ஐயர் வீட்டுல போய் சமைச்சுக்குவாரு. அவர் சாப்பிட்டா எல்லாரும் அவங்க இறந்தவங்க சாப்பிட்ட ஐயருக்கு எதுவுமே தானம் பண்ணா நமக்கு புண்ணியம். அப்படியா? ஐயர்கள் அதுல ஒரு இது அது உண்மைதான். அது உண்மைதான். என்னென்ன தானம் பண்ணலாம்? இந்த மாதிரியா கொடையெல்லாம் கொடுத்தோம்னு வச்சுக்க நமக்கு நல்லது. என்னமோ கஷ்டம் திரும்பாது. கொடையா? கொடை. ஆமா, கருப்பு கொடை. அது வாங்கி வரா? அதெல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் கொடுக்க சொல்றாங்க. இந்த செல்வி எல்லாம் சொல்றாரு கருப்பு கொடையெல்லாம் தானம் பண்ணா அவ்வளவு நல்லதான். அந்த மாதிரி உடம்பு சரியில்லாம வராம இருக்க என்னமோ தானம் பண்ண சொல்றாங்க. என்னமோ நான் நேற்று பார்த்தேன். அது தானம் பண்ணா உடம்பு சரியில்லாம வராதான், நோய் நொடி வராதான். ஆனா அவங்க சொல்ற மாதிரி நடந்துக்கிட்டா நல்லது. நல்லது. ஆனா அந்த செயல்பாடு கூட நம்மளால செய்யறதுக்கு தெம்பு இல்லையே, முடியல. ஆமா, கோயில் நேரங்களும் ஒத்து வந்தாதே அதுவுமே முடியும். ஆமா, இப்ப நம்ம சும்மா போய் கொடுக்க முடியாது. கோயில்னா கிளம்பி போய் கொடுக்கணும், அவர் ஐயர் இருக்கணும், ஆயிரத்தி பிரச்சனை. எல்லா சூழ்நிலையும் ஒத்து வந்தாதே அதுவுமே செய்ய முடியும். எதுவுமே நம்மளா செய்யவே முடியாது உண்மையில சொல்ல போனா. இல்லன்னா நம்ம கோயிலுக்கு போனா கூட ஐயர் அங்கே போயிருக்காரு இங்கே போயிருக்காருன்றாங்க. அதுக்கு வெயிட் பண்ணணும், இதுக்கு வெயிட் பண்ணணும், ஆயிரத்தி பிரச்சனை இருக்கு. எதுவுமே நம்ம கையில இல்ல. நம்மளுக்குன்னு கடவுள் இது பண்ணணும்னு இது நேர்த்து விட்டாதான் நம்ம பண்ண முடியும். இல்லைன்னாக்க நடக்கிற காரியம் இல்ல. நம்மளா திட்டமிட்டா ஒவ்வொருத்தர் இந்த கோயிலுக்கு நம்ம போகணும்னா போயிடுறாங்க, நம்மளால எல்லாம் போக முடியாது. பிளான் பண்ணி எல்லாம் கைகூடி வந்தாத்தான் போகலாம். ஆனா இந்த பிள்ளைலாம் இது சங்கீதா வினோத்தெல்லாம் நினைச்ச உடனே இப்ப திருப்பி கோயிலுக்கு மாமியாவை கூட்டிட்டு போயிடுச்சு. நல்லா பிளான் பண்ணி நல்லா போறாங்க. அது சொல்லுது, நாங்க 4-5 வருஷமா யூடியூப்ல எடுத்த காசெல்லாம் இப்பதான் பண்றோம் அப்படின்னு. சேர்த்து வச்சிருந்தோம். ஆனா நம்ம ஒரு சிலருக்குலாம் அக்கௌண்ட்ல சேர்க்க இந்த சைடு இன்னொரு சைடு போய்கிட்டே இருக்கலாம். ஒரு சிலருக்கு சேர்க்க அதுக்கு வந்து கூட சேருமா இருக்கும். இப்போ மாதத்துக்கு ஒரு 5 லட்சம் வருதுன்னு வச்சுக்கோங்க. 5 லட்சத்துல 1 லட்சம் தான் செலவழிப்போம் மேக்சிமம். அதுக்கெல்லாம் 5 லட்சம் வரும். 5 லட்சம் குறையாம வரும். அப்படிங்கிற 3 சேனல் வச்சிருக்கு. ஆனா நம்ம எல்லாம் ஒரு சேனலுக்கே வீடியோ போடுறதுக்கு எடிட் பண்றோம். 1008 வினோதத்தையும் பாக்குறேன். அதுக்கு அவன் வேலைக்கு போறது இல்ல, வீட்டுல எதுவும் பாக்குறேன். வண்டி நல்லா ஓட்டுறேன், கார் நல்லா ஓட்டுறேன். கார் 3 மாசம் முன்னாடி எங்கேயோ ஓட்டுறேன். இப்ப மறந்துட்டானா, கொஞ்ச நாள்ல திருப்பி கத்துக்கணுமா. ஆனா கார் ஓட்டுறேன், சிட்டிக்குள்ள ஓட்ட முடியாது ஒண்ணு மாதிரி. அதுக்கு மட்டும் டிரைவர் தம்பி அவனுக்கு அண்ணனை கூட்டிக்கிறாரு. அப்புறம் பழக்கத்துல வந்துடும். அது இந்த கார் இப்ப வாங்கியிருக்காங்க. இனி கொஞ்ச நாள்ல இந்த காரை கொடுத்துட்டு கூட பேர் உட்காரு. இது 5 சீட்டு கார் தான் வாங்கியிருக்காங்க. அது பத்தாதா? இது பத்தாதான். ஆளுங்க கூட வரும்னா அவங்க மாமனார் மாமியார் இவங்க அம்மா அப்பா எல்லாரும் போகணும்ல. அதனால இனிமே 7 சீட் கார் வாங்கணுமா. இப்ப இதை வாங்கி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஹேண்டில் பண்றதுக்கு இது ஈஸியா இருக்கும். அது நீளமா இருக்கும்ல 7 சீட் எல்லாம், அது ஓட்டுறது கஷ்டம்ட்டு இதை வாங்கினோம்னு வச்சிருக்காரு. 15 லட்சமா அவங்க வாங்கின காரு. 15 லட்சம். ஆனா மம்மி உங்களுக்கு இந்த ஹை லுக்கான 15 லட்சம்னா இன்னும் டியூல வாங்கல கொஞ்சம் வட்டி கூட இருக்கும்ல. 18 லட்சம் வரும். 18 லட்சம் வரும் அன்னைக்கு. இல்ல வட்டியும் சேர்த்து தான் சொல்றாங்களான்னு தெரியல. அது 15 லட்சம். மம்மி இந்த ஹை ஒரு 10 கோடி 20 கோடி இல்லைன்னா 2 கோடி உள்ள கார் பார்த்துருக்கீங்களா? நம்ம பார்த்ததுல. ஆனா அன்னைக்கு போட்டிருந்துச்சு கிங்கினி குருடையார்ல ஒரு காரு, அதுக்கடுத்து ஒரு காரு, அதுக்கடுத்து ஒரு காரு, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இது பணம் கொண்டு போறது என்ன அதுதான் இருந்துச்சு. அப்ப அது எல்லாமே ஒருத்தர் விட்டு தானே. இது எல்லாமே ஒண்ணு 4 கோடி ரூபாய்க்குள்ள காரு, ஒண்ணு வந்து 40 லட்சம், ஒண்ணு வந்து 1 கோடி ரூபாய்க்குள்ள காரு, அதுக்கு பின்னாடி போறது
குறைஞ்ச விலை தான், ஆனா கடைசியா நம்ம போறது அதுலதான் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அது கரெக்ட் தானே. ஆமா, கடைசியா நம்ம போறது இதுல தானே. ஆமா, கை வண்டி இது, பணம் வண்டி, அதுதான் நம்ம போறோம். அவர் பாருங்க இவ்வளவு கார் வச்சிருக்காரு, கடைசி இதுதான் நமக்கு சொந்தம் கடைசி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அன்னைக்குமே மெயின் நான் புதுக்கோட்டையிலேருந்து வரையில ஒரு சூப்பர் காரு, அதாவது ரிச்லான காரு, ஒரு 2 கோடி 4 கோடி இருக்கும். அந்த கார்ல ஒருத்தவங்க போய்கிட்டு இருந்தா சூப்பரா. ஆனா அந்த மாதிரி காரு நம்ம ஊர்ல பாக்குறது கஷ்டம் தானே. கோயம்புத்தூர் அவினாசி ரோட்லாம் ஒயிட்டு தான். கோயம்புத்தூர் அவினாசி ரோட்லலாம் கோபிநாத் சொல்கிறேன், உலகத்தில் இருக்க ஏழையெல்லாம் இங்கே தான் அவினாசி ரோட்டில் இருக்காங்கன்னு பார்த்தா உலகத்தில் இருக்க பணக்காரங்க ஃபுல்லாக அவ்வளோதான் இருக்காங்க. அந்த ஃபெராரி காரு, ஃபோர்டு காரு, அவங்க அமெரிக்காவில் என்னென்ன காரெல்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்களோ அந்த காரெல்லாம் கோயம்புத்தூர் வாங்கிறாங்களாம். அந்த மாதிரி வசதியான கவுண்டிங் இல்லை, அந்த மாதிரி வாங்கிறாங்க. இந்த நம்ம ரிதனியா இவங்க அப்பாக்க அவங்க அப்பாக்க மாதிரி எல்லா வசதியான. 27 வயசு பாவம் அந்த பிள்ளைய நினைச்சதே. ஆனா அதே மாதிரி நிறைய நடக்குதான் இப்ப வந்து நாட்டுல. அப்படியா? வினிதா ஹவுஸ் குக்கிங் நினைச்சு அது என்னவோ நேரமா நம்ம தெரியல, நிறைய வரதட்சணை கொடுமை நடக்குது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிள்ளையவே ஒருத்தன் பொண்டாட்டி மேல ஈகோனால ஒரு பிள்ளையவே பொம்பளை பிள்ளைய கழுத்தெடுத்து கொண்டிருக்கேன், 7 வயசு பொண்ணு. இவங்க 2 பேருக்குள்ளயும் சண்டை வந்ததுல, பிரச்சனை வந்ததுல அவன் என்ன பண்ணிருக்கேன், உனக்கிட்ட கொஞ்ச நாள் இருக்கணும், என்கிட்ட கொஞ்ச நாள் இருக்கணும்தான் இது. இவன் கொண்டு போய் வச்சுக்கிற அன்னைக்கு என்ன பண்ணிட்டேன், இவனோட பீரியட் வரையில கொண்டு போய் வச்சுக்கிட்டு அம்மாவோட நீ பேசக்கூடாது, அம்மாங்க கூடாது, அந்த பிள்ளைய ஸ்கூல்ல விட்டு இந்த அம்மா ஸ்கூல்ல யாரோ மாதிரி பாத்துட்டு வருமா வெளியே நின்று பொண்ணு, தான் சொந்த பொண்ணு, தான் சொந்த பொண்ணை யாரோ மாதிரி பாத்துட்டு வருமா. அவ்வளவு வீம்பு போட்டு சண்டை போட்டு கடைசி பாத்தீங்கன்னா இவளோட உள்ள ஈகோல அந்த பிள்ளையோட கழுத்தெடுத்து கொண்டிருக்கேன், தண்ணி அடிச்சிருக்கேன் போல, தண்ணி அடிச்சு விட்டு கழுத்தெடுத்து அந்த பிள்ளைய கொண்டிருக்கேன். அவ்வளவு கொடுமை. அதே வினிதா சொல்லுது, இவ்வளவு மோசமா போச்சு, தண்டனை பத்தல, அதனாலதான் இந்த அளவுக்கு எல்லாம் நடத்துறாங்க. தண்டனை கொஞ்சம் நல்லா இருந்தா இந்த அளவுல அவனுக்கு எப்படி இந்த அளவுக்கு தைரியம் வரும்? அவன் பயப்படுவேன்ல, அவங்க உயிருக்கு பயப்படுவாங்க. ஏன் இப்ப உயிரை கழுத்தெடுத்துக்கலாம்ல, ஏன் அந்த புள்ள உயிரை கழுத்தெடுத்துக்க? அடுத்தவங்களுக்குன்னா நமக்கு வலிக்காதுன்னு தானே. பாவம். அப்படி இருக்கனாலதான் அவங்க வந்து நல்ல இதுவா இருக்காங்க. தண்டனை அதிகமா இருந்துச்சுன்னா அவங்க எல்லாம் அடங்கிடுவாங்க. ஆமா, அதான் வினிதா ஹவுஸ் குக்கிங் சொல்லுது. வர வர நாடு எங்கே போகுதுன்னே தெரியல. பண்ண இன்னும் நிறைய தான் நடந்துகிட்டே இருக்கே தவிர எதுவும் குறையிற மாதிரி இல்ல. தண்டனைகள் இதுவா இருந்தா மட்டும்தான் இதுங்க. அது மாதிரி வரதட்சணை குடும்பம் நிறைய நடக்குது இப்ப. வரதட்சணை குடும்பம் இந்த ரிதிகாவுக்கு அப்புறம் நிறைய நடந்திருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி இருந்திருக்கோம், யாரும் சொல்லலையா மம்மி? அதுக்கு முன்னாடி இருந்திருக்கோம், அவ்வளவு தூரம் வெளியே வரல. இப்ப சொல்றாரு, இப்ப ஒரு பொண்ணு ஓப்பனா கொண்டு வந்தனால எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு. அது எவ்வளவு ஒரு இது இருந்தா ஒரு எண்டு போய் தன்னோட உயிரை முடிச்சுக்கணும்னு நினைச்சு. இந்த பொண்ணோட அப்பா அம்மா அந்த அழுகுது, என்னை பார்க்க கூட விட மாட்டேன்ட்டேன், என்னை பேச கூட அந்த பிள்ளைகிட்ட விட மாட்டேன். நான் யாரோ மாதிரி ஸ்கூல்ல போய் வெளியே நின்று பார்த்துட்டு வருவேன். பெத்த பிள்ளைய இப்படி பாக்குறது எவ்வளவு கொடுமை. நம்மள வந்து என்ன சட்டம் போடுது, 3 நாள் நீ 4 நாள் வச்சுக்க, இந்த பிள்ளை 4 நாள் 3 நாள் அப்படி சட்டம் போடுது கோர்ட்டுமே. அதுவும் பிரிச்சு கொடுக்குது. ஆமா, அதாவது நம்மளா உணர்ந்து நல்லா வாழ்ந்தாதே வாழ்க்கை. யாரும் நம்மள வாழ வைப்பாங்கன்னு நினைச்சா அது நடக்கவே நடக்காது. கோர்ட்டோ அப்பா அம்மாவாகட்டும், மாமனார் மாமியார் ஆகட்டும், யாரா நம்மளா மனசறிஞ்சு விட்டு கொடுத்து இது நம்ம குடும்பம் அப்படின்னு அனுசரிச்சு போனா மட்டும்தான் வாழ்க்கை. அதை விட்டுட்டு ஜட்ஜ்மெண்ட் சொல்றவங்க அதெல்லாம் அவங்களுக்கு தந்த வாரியில சொல்லிட்டு போயிட்டு. நம்ம கேஸ்ட்ல வந்து இந்த சமரசம் பண்ணி வைக்கிறவனு வராதுல்ல, அவங்களும் யாருமே இதுக்கும் ஒத்து வர மாட்டா. நம்ம யாருக்குமே ஃபுல்லா உள்ள சூழ்நிலை தெரியாது, எதுவுமே மேல்நோட்டமா தான் சொல்லிட்டு போவாங்க. ஒரு எதுவுமே நியாயம்னா அப்படிதான் சொல்லிட்டு போறாங்க ஒழிய ஃபுல்லா இறங்கி நம்மளுமே ஃபுல்லா கிளியரன்ஸா நம்ம மனசுல உள்ளதை யார்ட்டையும் சொல்லவே முடியாது. அப்படி இப்ப நீங்க வந்து மம்மி ஒருத்தவங்க வந்து உங்களை வந்து நீங்க வந்து கொஞ்சம் நியாயம் சொல்லுங்கன்னு கூப்பிட்டாங்கன்னா நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போய் சொல்ல முடியுமா? ஆமா, அவங்களுக்குள்ள அவங்க 2 பேருக்குள்ள என்ன இது, அவனோட தாட் எப்படி இருக்கு, அந்த பொண்ணோட தாட் எப்படி இருக்குன்னு நமக்கு என்ன தெரியும்? நம்ம மேல்நோட்டமா நீ அது சொன்னது தப்புப்பா, என்ன உன் மனசுக்குள்ள இருக்குன்னு எனக்கு தெரியாது, அதை வச்சுதான் ஜட்ஜ்மெண்ட் பண்றோம். அதனாலதான் ஜட்ஜ்மெண்ட் இந்த பஞ்சாயத்தெல்லாம் சரியாவே வராது. இருந்து ஒத்து நீயும் வேணும் நானும் வேணும்னு நினைச்சா வாழ்க்கை ஒத்து வரும். இல்ல நீ வேண்டாம் நான் மட்டும்தான் வேணும்னு நினைச்சா அது கொஞ்ச நாள் தான் நம்ம இழுத்து பிடிக்க முடியும், அதுக்கப்புறம் உடஞ்சி போயிடும்.
எவ்வளவு நாள் நம்மளும் பொறுமையை விட்டு கொடுத்தே போகலாம். ஆனா நிறைய ஆம்பளை இப்ப சகிப்புத்தன்மையோட தான் நடத்துறாங்க. விட்டு கொடுத்து போறாங்க, குடும்பம் வேணுங்கிறதுக்காக ரொம்ப விட்டு கொடுத்து போறாங்க. இல்லைன்னா தனியா நின்று போயிடும். ஆமா, நமக்கு மதிப்பு இல்ல அப்படின்னு. நம்ம குடும்பம் விஷயத்துல இந்த பிள்ளைய கொண்ட விஷயத்துல அவன் பயங்கரமா இருக்கேன். இந்த பொண்ணுதான் அனுச்சு பாவமா இருக்கு. அரை இந்த புள்ள செத்த பிள்ளைங்க அது அழுகுது. என்னை கூட பார்க்க விட மாட்டேன்ட்டேன் அப்படின்னா அழுகுது. நிறைய இப்படி நடக்குது. என்ன பண்றதுன்னே தெரியல. நாடு அந்த லட்சத்துல போயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் சொல்யூஷன் இவங்க ஸ்டாலினும் ஒழுங்கா முடிவு எடுக்க மாட்டேங்கிறாரு. ஸ்டாலினை எடுக்க விட மாட்டேங்கிறாங்க. ஸ்டாலினே எடுக்க மாட்டேங்கிறாரு. ஸ்டாலின் மேலே எடுக்க விட்டாருன்னா அவரை இருக்க விட மாட்டாங்க. அதனால அவரும் கண்டுக்காம எடப்பாடி மாதிரியே தான் போறாரு. எடப்பாடி மாதிரியே யார் என்ன எருமாட்டுல மழை பெஞ்ச மாதிரிதான் அவரு. அப்படி இருந்தா தான் இருக்க முடியும் போல் இருக்கு. ஆமா, அரசியல்ல அப்படிதான் எல்லாரும் மாறிடுறாங்க. ஸ்டாலின் ஓரளவு தீவிரமான ஆள் தான். கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச ஆளு, இதுவான ஆளு. எடப்பாடி தான் ஜோக்கர். காமெடி. அவரை பார்த்தாலே சிரிப்பா இருக்கு. அவரை பார்த்தாவே அவர் சட்டையும் அவர் இதையும் பார்த்தாவே சிரிப்பா இருக்கு. அவங்க இதில் பிரச்சாரத்தில் சொல்கிறாங்களாம். அவரே சொல்கிறாரு, நான் எப்படி வந்தேன்னு சொல்கிறீங்களே, நான் எப்படி வந்தா என்ன வந்துட்டேன்லாண்ணா அப்படின்றாரு. இவர் ஊர்ந்து வந்தார், பறந்து வந்தார், அது வந்தார், இது வந்தாருன்னு சொல்கிறாங்கல்ல. அதுக்கு இதே வேனில் நின்றுட்டு சொல்கிறாரு, நான் எப்படி வந்தேங்கிறத சொல்கிறீங்களே, நான் எப்படியோ வந்துட்டேன்ல அப்படின்றாரு. ஆமா, அது உண்மைதானே. கடைசியா வந்து சேர்ற இடம் தானே பார்க்குறேன். அதிர்ஷ்டம் இருக்கு அவருக்கு. எடப்பாடிக்கு ஃபேமிலியும் இருக்கு, ஒய்ஃப் இருக்கு, பையன் இருக்கேன், எல்லாமே இருக்கேன். பன்னீர்செல்வத்துக்கு தான் ஒய்ஃப் இறந்து போச்சு. ஆமா, பன்னீர்செல்வத்துக்கு அவர் தான். ஆனா அதிர்ஷ்டக்காரர் தான். ஆனா அவர் தான் அப்பையில இருந்து சீனியர்ல பன்னீர்செல்வம். அவர் தான் ஜெயலலிதா அம்மா ரிசைன் பண்ணி போனா அவர் தான் இப்போ முதலமைச்சர் பொறுப்புல இருப்பாரு. ரைட் ஹேண்ட் அவர் தான். ஆனா அப்பெல்லாம் பதவி ஆசை அவருக்கு இல்ல. இப்ப மட்டும் இப்படி வருது. இப்ப அவர் இருந்து பழகிட்டாரு முதலமைச்சரா. வரவிடாது அவருக்கு. எடப்பாடி தான் இருப்பாரு. எடப்பாடி தான் ஜோக்கர் மாதிரியே தெரியுறாரு. ஒரு விதத்துல காமெடியா ஒரு முறுக்கு மாதிரி சட்டையை போட்டுக்கிட்டு பொம்மை மாதிரி மாதிரியே அப்படிதான். அந்த பொண்ணுகள், அந்த அம்மாக்கள்கிட்ட மம்மி பணத்தை கொடுத்தா வேண்டான்னு சொல்லக்கூடாது, இந்தாங்க வாங்கிக்கிங்க அப்படின்றாரு. அப்பதான் எனக்கு காமெடியா இருந்துச்சு. இப்போ நம்ம சின்ன பிள்ளைகிட்ட சொல்லுவோம்ல, ஐயோ வேண்டாம் சொல்லாது, இந்த பேக்கெட்டுக்குள்ள வைப்பா அப்படின்னு சொல்றோம்ல, காசு திணிக்கிறோம்ல, அது மாதிரி. ஐயோ ஐயோ, அவர் எந்த இழுவைக்கு இழுத்தாலும் வருவாரு எடப்பாடி. விவசாயம்னு சொல்றாரு, கடைசி முந்திரி பருப்பு கையில கொடுத்தா இது என்னன்னு கேட்கிறாரு. அதே காமெடியா சரியானது இருக்கு. இது என்ன அவருக்கு பிச்சையா விடுதுங்க. அவர்கிட்ட இதெல்லாம் ஒட்டிக்கு ரெட்டி காசு வாங்க வேண்டியது. இதுகளே அவ்வளவு கஷ்டப்பட்டு அதை உரிச்சு இது பண்ணிருக்கீங்க. ஆமா, அது நெருப்புல போட்டு உரிக்கணும். ஆமா. என்ன மீன் இருக்கீங்க? இந்த இதே நறுக்குனேன், கொத்தமல்லி ஆஞ்சி வச்சிருக்கேன், அதை சட்னி அரைக்கணும். சட்னி அரைச்சிட்டு அப்புறம் சமையலுக்கு அப்புறம் ஏதாவது பார்க்கணும். காலையில் கொத்தமல்லி சட்னியா? காலையில் கொத்தமல்லி சட்னி, இட்லி வைப்போம். ஓ சரி சரி. அப்புறம் மண்ணில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை பாருங்க. தோசை அவனுக்கு சுட்டுட்டேன், கொத்தமல்லி சட்னி. இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு லஞ்சு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு இடத்துக்கு வேலையாக போயிட்டோம். அதனால வந்து தக்காளி சாதம் தான் போட்டேன். தக்காளி சாதம், இது அப்பளம். ஓ, மொறுமொறு அப்பளமா? ஆமாம், மொறுமொறு அப்பளம். இதுதான் இன்னைக்கு லஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். வேற ஒன்றும் இல்லை. இதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.